வெறும் கண்துடைப்பான விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும். ஒரு நாட்டில் ஒரு அரசு வரும்போது என்னென்ன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொன்னோம், அதை இப்ப என்னென்ன செய்யல. ஒன்று, இந்த 4.25 வருஷம் அரசுல மக்களுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்னலாம், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 300% கூட. நான் எப்பொழுதும் எல்லா கூட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணத்தை 2 மாசத்துக்கு ஒருக்க இருப்பதை 1 மாசத்துக்கு ஒருக்க வசூல் பண்ணுவேன்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? செய்யல. நீர் மேலாண்மைக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுப்போம்னு சொன்னோம், திமுக அரசு சொன்னாங்க. இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. இப்ப தஞ்சாவூர்ல நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்போம் சொன்னாங்க, செய்யவே இல்லை. கொள்முதல் வச்சிருக்காங்க. 1000 தடுப்பணைகள் செய்வோம்னு சொன்னாங்க, செய்யல. 1000 தடுப்பணைகள் செய்வோம்னு 1000 தடவை அண்ணன் துரைமுருகன் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. ஒரு தடுப்பணை கூட எங்கேயுமே கேட்டிருக்காங்களா? செய்யல. 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க, வந்த உடனே கொடுத்தாங்களா? இல்ல. 2 வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க. போன தடவை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்ல. இந்த தடவை 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஏன்? நான் ஏற்கனவே முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கேன். என்னுடைய கோரிக்கையை முதலமைச்சர் எப்பொழுதுமே நிராகரிக்க மாட்டேன். என்னுடைய தொழில காலேஜ் கேட்டும் கொடுத்தாரு, ரோடு கேட்டும் கொடுத்தாரு, பாலம் கேட்டும் கொடுத்தாரு. அதனால இந்த தடவை மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன். ஒருவேளை 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா அரசு அவங்க கையில இருக்கு. அதனால இன்னைக்கு இவங்க தேர்தலுக்கான அரசு. புரட்சித்தில் எம்ஜிஆர் நேற்று நாளையில பாடின மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே மனதில் கொள்ளும். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா என்ன, மக்களை பத்தி சிந்திக்கணும். சிலிண்டருக்கு ரூபா குறைப்பான்னு சொன்னீங்க, எவ்வளவு ரூபா குறைச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? குறைக்கல. பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னாங்க, மத்திய அரசு டீசல் விலையில குறைச்ச எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா, ஒண்ணுமே வேண்டாம். ஊர் ஊரா கஞ்சா, பெத்தம் ஐட்டினா பெத்தடினா பெத்தடின்னு பெத்தம் எனக்கு வாயில வரவே மாட்டாங்க. நிறைய தடவை நான் சொல்லி பார்க்க, அது நீங்களா சொல்லுங்க பாபு. அது சிந்தட்டிக் ட்ரக்ஸ், பான்பராக். இது இல்லாத ஊர் எது? சரி, அதையாவது தின்னுட்டு போட்டு வைங்க. அதை 10 வயசு கும்பலையோட விடுறதில்லை. இதெல்லாம் மக்கள் பார்த்து இதையும் தாண்டி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்களா? உங்களுடைய பலம் நீங்க கருதுற எல்லாம் இப்போ அதிமுக அலையன்ஸ்ல ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில பலம் நீங்க நினைச்ச எல்லாம் இப்போ வெளியே பிற கட்சிகளும் அதுக்கான அப்படி சொல்லாதீங்க. சின்ன போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. விவரமா சொல்லுங்க. தாவேக்கால இணைஞ்சிட்டாரு, அவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதிமுக பலவீனமா இருக்கு, ரெட்டையில பலவீனமா இருக்கு, எடப்பாடிக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல, திமுக எதிர்க்கிற கேப்பபிலிட்டி இல்ல. சோ விஜய் ஒரு நல்ல கூட்டணியை அமைக்கிற பட்சத்துல அது வலுவான போட்டியா இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க? திமுக வர்சஸ் டிவிகே அப்படிங்கறதுதான் நடக்க போகுது. நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. கண்ணு முன்னால் நடக்கிறதா? கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. ஒரு சார் 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தானே போயிருக்காரு. இப்போ சார் சில இடங்கள்ல துரியோதன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தோல்விதான் நடக்கும். அதனால
நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க, உறுதியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்னும் தேர்தலுக்கு பல நாள் பல வருஷம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசுல வந்திருக்கு. நிச்சயம் ஆட்சி மாற்றம். நீங்க நினைக்கிறது கேட்கிற கேள்விக்கு மாறான எதிர்போட்டெல்லாம் அதுதான் வரும். நாங்க தானே சார் ஆண்ட கட்சி. எங்கிட்ட யாரு போறாங்க? ஒரு ஆள் தினகரன் ஓபிஎஸ் தினகரன் வந்து எங்க போன சட்டமன்றத்தில் எங்க கூட போன சட்டமன்ற எங்களுக்கு இல்லை. எங்க போயிருக்காரு நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது தவறு தானே? இல்ல இல்ல, போன சட்டமன்றத்தில் அவர் இல்ல, எங்க கூட இல்ல. இப்ப கூட தினகரன் அவர்கள் நட்பின் ரீதியாக பாஜக எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்டிஏ கூட்டணியில வந்து அழைக்கிறதுக்கு யாரும் பேசலன்னு சொல்லி சார், நட்பு ரீதியா நான் வந்து திமுக கூட பேசிட்டு தரேன். நட்புல நேற்று கூட கூட்டணிக்கு யாருமே அழைக்கிறதுன்னு சொல்றாங்க. தேர்தலுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீங்க அதுக்குள்ள பேச்சுவார்த்தையோ அல்லது எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. காங்கிரஸ் இல்ல இல்ல ஒரு நிமிஷம், நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, தேர்தலுக்கான வேலைகள் பார்த்தோமா தெரியல. இல்ல, அது நாங்க பண்ணிட்டு தானே இருக்கோம். நாங்க பண்ற வேலை உங்களுக்கு தெரியாது இல்ல. உங்களுக்கு அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? காங்கிரஸுக்கு இத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்களா? விடுதலை சிறுத்தைகள் இத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்களா? அவங்க வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை தொடங்கி இந்த ஆபீஸ் இருந்து அந்த ஆபீஸ் போயிருக்காங்களா? எந்த வேலையை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க? கூட்டணியில இருக்கிறோன்றத உறுதிப்படுத்தி இருக்காங்களா சார்? கூட்டணியில இருக்கிறோன்றத உறுதிப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில நம்மகிட்ட கூட்டணிக்கு வாரோன்றது இன்னும் யாருமே குறிப்பிட்ட கட்சியில கூட்டணி தான் வச்சு ஜெயிக்கணுங்கிறது வரைக்கும் தேர்தலில் நீங்க சொல்லுங்க பாருங்க. 2011 யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க, யார் ஜெயிச்சாங்க? 1980 எத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க? எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார்? 80 வரலாறு சொன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ 1980 பாத்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கல. 96 அம்மா வெறும் கூட்டணி ஜெயிக்கல. கூட்டணி கேட்டு அண்ணாங்க வந்து சமூக மதிப்புரிய அண்ணாமலை அவர்கள் எங்க கட்சியில இருக்காங்க, கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காங்க. நான் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கேன், நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாம இருக்கலாம். அதுக்காண்டி நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். ஒரு நீண்ட சவாலான விஷயம். நிறைய பேர் வெளியில போற காரணம் எடப்பாடி வந்து வேணான்னு சொல்றாங்க. அந்த எடப்பாடி வேணாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க தலைமைக்கு முன்னெடுத்து செல்வீங்களா? எடப்பாடி வேணாம் பலம் பெறாம நீங்க கேட்கிற கேள்வியே சரி, ஒட்டுமொத்தத்திலே சரி. அந்த தலைமையை மாற்றிட்டால் ஒற்றுமை இணையும்ன்றாங்க. அவரு தலைமையில எங்க கூட்டணியே கொண்டு வரவும் ஆட்சியை கொண்டு வரும் சொல்றோம். என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அவருக்கு அவங்களுக்கு. ஆமா, எடப்பாடி மாற்றம் இல்ல, உறுதியா இருக்கணும். கார்த்திகை தீபம் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அதாவது எல்லா பேரும் பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. கோயில் எல்லாம் இந்த இது மேல தீபம் ஏற்ற போறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு கொண்டாடுறாங்க, இனிப்பு வழங்கி கொண்டாடுறாங்க. ஆனா வந்து இவர் எம்பி என்ன சொல்றாருன்னா கலவர பூமியா மாத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அந்த கலவரத்தை அவர் தூண்ட பாக்குறாரான்னு எனக்கு தெரியல. கலவரத்தை தூண்டக்கூடிய கதாநாயகனே அவர் இருப்பாராங்கிறது எனக்கு டவுட். இதுல ஏதாவது கலவரம் நடந்தா அவரவர்கள் சார்ந்த சமயத்தை பொருத்தமான விஷயம். அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தீபம் ஏற்றணுங்கிறாங்க. இது ஆண்டாண்டு நீதிமன்றத்தில் வந்து அதை வந்து இப்ப திருப்பி தீபம் ஏத்தலாங்கிறாங்க. இதுல ஏத்துறதுல யாருக்கு எதுவும் சங்கடம் இருக்கா? இல்ல, நான் கேட்கிற கேள்வி, இதுல தீபம் ஏத்துறதுனால சு வெங்கடேசனுக்கோ
அவங்க குடும்பத்திற்கோ அல்ல அவங்க சார்ந்த கட்சிக்கோ எதுவும் பிரச்சனை இருக்கு தப்பு மாத்த இல்லாத நடைமுறையில இது மீன்ஸ் 62 அப்பெல்லாம் நீதிமன்றம் தடுத்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி தீபம் ஏத்திட்டு இருக்காங்க சார் அது இப்ப என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா ஜட்ஜி வந்து ஏத்துங்கன்னு சொல்லி கோயிலுக்கு ஆர்டர் போடுறாரு. தடை இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஏத்துங்கன்னு சொல்றாரு நேரடியா. ஒரு அரசாங்கம் வந்து இருக்கு, நீதிமன்றம் போறோம் வந்து அதுல என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரே நிமிஷம், இவ்வளவு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது முதலியார் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, உருது பேசக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அது 10% மத்திய அரசு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் அது கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. எந்த விதத்துல நியாயம் அது? நீதிபதி மேல ஏத்தலாம்னு சொல்லிட்டாரு, இன்னும் அவங்க நடவடிக்கை எடுக்கல, இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொல்றாங்களா சார்? நீதிபதி ஏத்தலாம்னு சொல்லிருக்க, அதுக்கு தான் நீ கேட்டீங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கையில சார் தீபம் ஏத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோயில் நிர்வாகமே தீபங்கள் ஏற்றதை அனுமதிப்பீங்களா இல்ல வந்து உங்களுக்கு சார்பாக கோயில் ஏற்றுறதுக்கான இல்ல அது ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கிறது தெரியல. தீபம் இப்ப நான் உங்க கேட்கிறபடி இல்ல ஏத்தலாம் நானே ஏத்தலாம்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன நடைமுறையில் இருக்கோ, எப்படி நடைமுறை சிக்கல் இல்லாம பண்ணணுமோ. இதுல சூகம் கணேசனுக்கு என்ன இருக்கு? பச்சக்கூரி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.